வணக்கம் நண்பா, நான் உங்கள் PreethamJJ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய நோட்ஸ் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி 2 காலம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூன்னு ஒரு நம்ம புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்ளைங்கிறத கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷனில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டும் எடுக்க முடியல, ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியல. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்கும்போது எனக்கு அப்படி தெரியல. அதுக்கப்புறம் எடிட் பண்ணி இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் டெம்ப்ரவரியாக ஒரு பாஸ்வேர்டை வந்து நான் மேலே நியூங்கிறதுலேயும் கொடுத்துட்றேன், கீழே கன்ஃபார்ம் அப்படிங்கிறதையும் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெல்கம் நோட்டீஸ் வருது. அதில் படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ நான் கீழே க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து மொபைலில் வந்து எனக்கு டைப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிது, செட்டிங்ஸ் எல்லாமே காமிச்சிது. பட் இதை ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியல, ஸ்க்ரீன் ரெக்கார்டும் எடுக்க முடியலங்கிறது வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப சேஃபாக இருக்குங்கிறத இதுலேயே தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே டைப் பண்ண போகிறேன், அந்த விஷயத்தை நான் காப்பி பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டோ ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுக்கவே முடியல, அதே மாதிரி அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியல. இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ரொம்ப சேஃப் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எதுவுமே கொடுக்கல. மேலே வந்து ஒரு 3 டாட் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தெரியல. ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வைக்கலான்னு ட்ரை பண்ணால் அதுவும் முடியல. நான் இது முதல்ல தெரிஞ்சிருந்தேன்னா நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஷேர் ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா சோசியல் மீடியாஸோட எல்லா அப்ளிகேஷனும் காமிச்சிடும். நீங்கள் இதிலேருந்து டைரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி வச்சுருக்க விஷயத்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உள்ளே போகும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருந்த அந்த நியூ கன்ஃபார்ம்னு கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போக முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சேஃப் மோடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போனோம்னா நம்ம ஃபாண்ட்டுகளோட சைஸுகளை எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலர்களையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ க்ரீன் கலரில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலரில் மாறிடுச்சு, பட் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தெரியல. அதுக்கடுத்து பெருசாக நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் கச்சன்னு கொடுக்காம நீட்டாக சிம்பிளாக நம்மளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அத்தனை விஷயங்களையும் இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து 1 MB கூட கிடையாது, வெறும் 300 KB. இந்த டேட்டில் வந்து ஃப்யூச்சரில் வேணால் கொஞ்சம் சைஸ் அதிகமாகிட்டு வரலாம், பட் இன்னத்த தேதியில் வந்து வெறும் 300 KB தான். இதில் வந்து சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நோட்ஸ் எழுதுனீங்கனாலும் கீழே கடைசியில் எண்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை, இப்போ தேங்க்யூன்னு இருக்கலாம், நன்றின்னு இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு PreethamJJ அஃபீஷியல் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன மேலே டைப் பண்ணாலுமே கீழே இது ரெகுலராக எல்லா டெக்ஸ்ட்டு கீழேயும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நோட்ஸ் எழுதுகிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை விட்டு பேக் வந்துட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த நியூ கன்ஃபார்ம்னு கொடுத்துருந்த அதே பாஸ்வேர்டை இங்கே ஒரு டைம் கொடுத்து லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே போக முடியும். நம்ம எழுதி வச்சுருக்கக்கூடிய நோட்ஸை வந்து வேறு யாருமே ஃப்ரெண்ட்ஸுக்கு மொபைலில் கையில் கொடுத்துட்டாலும் பார்த்துருவாங்கங்கிற பயமே வேண்டாம், தைரியமாக கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சின்ன சைஸ் அப்ளிகேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உழைச்சா முன்னேறலான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி உழைச்சா, எதுக்கு உழைச்சா, யார் கூட உழைச்சா முன்னேற முடியும்னு தெரியாம தான் கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்காங்க. கம்மியாக தரவங்கிட்ட அதிகமாக கேட்காத, அதிகமாக தரவங்கிட்ட கம்மியாக கேட்காத. அன்பா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, நல்லா பெருசாக வைக்கணும். அப்போதான் என்னைக்குமே நம்மளை மறக்க மாட்டாங்க.